Hi friends, welcome to என் வீடுதான் என் சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ரொம்ப டேஸ்டான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பருப்பு உருண்டை குழம்புக்கு நம்ம முதல்ல பருப்பு உருண்டைங்களை ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு நான் கடலைப்பருப்பை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை தண்ணியெல்லாம் நிறுத்திட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நான் பருப்பை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இப்போ இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொம்ப நெய்ஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்து வந்துக்கிறேன். நான் பருப்பை தண்ணி ஊற்றாமல் நல்லா கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப நெய்ஸாக அரைக்கக்கூடாது, தண்ணியும் ரொம்ப ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றவே கூடாது. கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நான் இப்போ இதை பருப்பை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ இதில் வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, கருவேப்பிலை, மல்லித்தலை வெட்டி வச்சுருக்கேன் பொடிசாக. இப்போ இது எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். அடுத்து கொஞ்சம் தேங்காய் துருவலும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப தேங்காய் சேர்க்க வேணாம், ஆனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தேங்காயை கீரி பொடிசாக கீரி போட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் துருவி சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்புக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா முதல்ல எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து அதுக்கப்புறம் சின்ன சின்ன பால் மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். நான் கலந்துட்டு காட்டுறேன். நானே எல்லாத்தையும் கலந்துட்டேன். இப்போ இதை ஒரு சின்ன சின்ன பாலாக உருட்டி, சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஒரு தட்டில் வச்சுருவோம். ஃபஸ்ட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். நானே எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். இனி குழம்ப தாளிச்சிக்கிட்டே என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம். நான் ஒரு மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். பாத்திரம் சூடாகட்டும். பாத்திரம் சூடாகிடுச்சு. பாத்திரம் சூடானோடனே தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது ஒரு 1/2 ஸ்பூனு கடுகு போட்டுக்கிறேன். 1/4 ஸ்பூன் உளுந்து, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் வெட்டி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். பூண்டும் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 பல் பூண்டு வெட்டி வச்சுருக்கேன். அதை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூனு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூனு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கல்லுப்பும் மஞ்சள்தூளும் போடுறதுனால தக்காளி சீக்கிரம் மசிஞ்சிடும். நல்லா தக்காளி மசிட்டோம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூனு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த மசாலாவை அந்த எண்ணெயிலேயே போட்டு பிரட்டிக்கலாம். அப்போ தான் மசாலாவில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகும். பிரட்டியாச்சு. இப்போ நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளியை ஊற்றிக்கிறேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மசாலாவோடு சேர்த்து கிளறிக்கலாம். கலந்தாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 2லேருந்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். குழம்பு நல்லா கொதிச்சாதான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு அரைச்சி ஊற்ற வேண்டிய தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். குழம்பு கொதிக்கிற வரைக்கும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம போய் தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். நான் ஒரு 1/2 மூடி தேங்காயை கீறி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூனு சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ இதை நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். தேங்காயை நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான்.
5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நான் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கிறேன். மிக்ஸி அலசின தண்ணியையும் இதிலேயே சேர்த்துக்கலாம். குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும். அப்போ தான் வந்து நம்ம உருண்டைகளை சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு இன்னும் கொஞ்சம் கெட்டி கிடைக்கும். ஆரம்பத்திலே கெட்டியாக இருந்துச்சுன்னா அப்போ உருண்டையெல்லாம் போட்டு குழம்பு கொதித்து உருண்டை வேகிறதுக்குள்ளே குழம்பு வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரமெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் குழம்பு கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பருப்பு உருண்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். குழம்பு நல்லா கொதிக்குது. குழம்பு இந்த அளவுக்கு கொதிக்கும் போது தான் உருண்டையை சேர்க்கணும். சிம்மிலெல்லாம் வைக்கக்கூடாது. அடுப்பு ஃபுல்லில் வச்சு தான் உருண்டைகளை சேர்க்கணும். அடுப்பு குறைச்சி வச்சு குழம்பு கம்மியாக கொதிச்சிச்சு அப்படின்னா நம்ம உருண்டை போட்டோடனே உருண்டையெல்லாம் கரைய ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி கொதிக்கும் போது ஒவ்வொரு உருண்டையாக மெதுவாக போடுவோம். ஒன்று மேலே ஒன்று படாத மாதிரி தள்ளி தள்ளி ஒன்று ஒன்றா போடுவோம். அடுப்பை வந்து சிம்மில் வைக்கக்கூடாது. குழம்பு நல்லா கொதிச்சுட்டே தான் இருக்கணும். நான் எல்லா உருண்டையும் போட்டுட்டேன். இப்போது இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். இதில் போட்டோடனேவே போட்டு கிண்டக்கூடாது. அப்புறம் உருண்டையெல்லாம் உடஞ்சி போயிடும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வேகட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்ப்போம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். உருண்டையெல்லாம் வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி மேலே எலும்பி வந்துடும். நம்ம போடும்போது எல்லாம் அடியில் போயிடும். பருப்பு உருண்டை வெந்ததுக்கப்புறம் அப்படியே மேலே வந்துடும். அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நான் வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். நம்மளோட சுவையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.